அவர்கள் அவருடைய சீஷருக்கு அறிவிக்க போகிற பொழுது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே வாழ்த்துக்கள். நம் இரட்சகராகிய ஆண்டவர் முதலில் பேசின வார்த்தை வாழ்க. தம்முடைய சீஷர்களுக்கு உயிர்த்தெழுந்தவராய் முதலிலே பேசின வார்த்தை வாழ்க. நம் ஆண்டவர் 3 இடத்திலே தன்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். பாதாளத்தில் உள்ள ஆவிகளுக்கு சென்று பிரசங்கித்தார். பூமியில் உள்ள சீஷர்களுக்கு வாழ்க என்று சொன்னார். பரலோகத்திலே பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருந்தார். உயிர்த்தெழுந்த வல்லமைதான் நம்மை உயிர்ப்பிக்கிற வல்லமை. உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் முன்பு துரோகிகள். அவர் துரோகிகளுக்காக வரங்களை பெற்றுக்கொண்டார். உயிர்த்தெழுதலுக்கு பின்பாகத்தான் அவர் துரோகிகளுக்காகவும் பாவிகளுக்காகவும் அக்கிரமக்காரர்களுக்காகவும் பாதாளத்தை ஜெயித்து பரம் ஏறி துரோகிகளாகிய மனுஷர்களுக்கு வரங்களை பெற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்காக வரங்களை பெற அவர் சாபத்தை முறித்தார். இன்றைக்கு அந்த இயேசு இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ வாழ்க, நீ வாழ்க மகனே, நீ வாழ்க மகளே. 2 யோவான் 2 சொல்லுகிறது, பிரியமானவளே, பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. ரெபெக்காளுடைய சகோதரர்கள் பார்த்து, என் சகோதரியே, நீ கோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி ஆதியாகமம் 24:60 வாழ்த்தினார்கள். லூக்கா 1:24 எலிசபெத்து மரியாளை வாழ்க என்று வாழ்த்தினார். தேவதூதன் மரியாளை பார்த்து, கிருபை பெற்றவளே, நீ வாழ்க என்று வாழ்த்தினார்கள். இன்றைக்கு அதே வாழ்த்துதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து உங்களுக்கு காலை வேளையிலே வருகிறது. இந்த நாள் ஒரு வாழ்த்துதலின் நாள். நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பீர்களாக. இந்த நாளிலே உங்களுக்கு எல்லா காரியத்திலும் இயேசு உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே ஜெயம் தருவாராக. நீங்கள் போகையிலும் வருகையிலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இயேசுவை நம்பி போங்க. இயேசுவினை உயிர்த்தெழுந்த வல்லமையை நம்பி போங்க. எந்த காரியத்திலும், எந்த வேலையிலும், எந்த ஊழியத்திலும் இயேசுவே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் கேட்கிறேன் என்று இன்றைக்கு செய்து பாருங்கள். இன்றைக்கு இயேசு உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். பெரிய காரியத்தை தேவன் உங்களுக்காக செய்வார். இயேசு சொன்னார், இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும். சதா காலங்களிலும் என்றால் என்ன? இன்றும் நேற்றும் வருங்காலத்திலும் அவர் உயிரோடு இருக்கிறவராய் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றென்றும் இருப்பாராக. ஆமென்.